புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உன்னை ஜெயிக்க இந்த உலகில் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதே. இந்த உலகை ஜெயிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். வெற்றி உன் படை தளபதியாய் உன்னுடன் நிற்கும். அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம். வணக்கம். திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த திருமணம் எப்படி நடக்கும், எந்த மாதிரியான திருமணம் உங்களுக்கு நடக்கும், எந்த வயதுல நடக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே கைரேகையை வச்சு கணித்து சொல்ல இயலுமா? கண்டிப்பா கைரேகை மூலியம் சொல்லிடலாம். இப்போ 2 கை நம்ம பார்ப்போம். ஒரு ஆணோட கையோ ஒரு பெண்ணோட 2 கையுமே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு பார்க்கும்போது இறுதி ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை. அந்த ரேகை இறுதி ரேகை. இந்த இறுதி ரேகை அளந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும், எந்த ஊரில் நடக்கும், உள்ளூரா வெளியூரா, அது மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் நடக்குமா, அசலில் கல்யாணம் நடக்குமா, காதல் திருமணம், இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்ப்பது இறுதி ரேகைன்னு சொல்லக்கூடிய. இது சுண்டு விரல் புதன் விரல்னு சொல்லுவோம். அந்த புதன் விரலேருந்து ஆரம்பித்து இறுதி ரேகை குருமேட்டை தொடக்கூடிய ரேகை இருக்கும். அப்போ அந்த நபருக்கு எந்த ஒரு நெல் இல்லை அரிசி இதை வச்சு அளந்து பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும், எந்த வயதுல இதை பார்க்க முடியும்? ரேகை வளர்ந்து கொண்டே போகும். ரேகை பிறக்கும்போது குழந்தை பிறந்த உடனே அந்த ரேகை என்ன இருக்குது அது மரணம் வரைக்கும் இருக்க ரேகை வளராது. இப்போ ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த உருவம் அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம பெருசாகும் அவ்வளோதான். இப்போ கை ரேகை பிறக்கும்போது ரேகை அப்படியே தான் சின்ன குழந்தையிலேருந்து இருக்கும். கை வளர ரேகை பெருசு மாதிரி தெரியும், கை பெருசு மாதிரி தெரியும், ரேகையோட அளவு மாறாது. அப்போ சின்ன குழந்தையில நம்ம இந்த சுண்டு வரல அளவு எப்படி பார்த்து இங்கே பார்த்தோமோ அதே அளவு தான் பெரிய அளவு வந்தாலும் அந்த அளவு கரெக்டாக வரும். அந்த அளவு இந்த விரலோட நீளம் இந்த இறுதி ரேகை ஆரம்பித்து இந்த குரு விரல் எங்கே தொடுதோ சின்ன குழந்தையில இருக்கோ அது வயசான பருவம் அந்த இடத்துல தொடுற மாதிரி தான் இருக்கும். ரேகை பெருசு கை பெருசு மாதிரி தெரியும், அந்த அளவு மாறாது. அது பிறந்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துட்டு திருமணம் எப்படி திருமணம் நடக்கும், அந்த திருமண வாழ்க்கையில் எந்த அளவு இருப்பாங்க, இந்த மாதிரி இறுதி ரேகை தான் முக்கியமான ரேகை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த சுண்டு வரல கீழே புதன் மேட்டில் 2 கோடு கிடந்தா 2 தாரம், 3 கிடந்தா 3 தாரம், 1 தாரம், அந்த மாதிரி. அது தவறானது. இது பார்க்கும்போது அது பெண்கள் தொடர்பு சம்பந்தமாக சில பிரச்சனை பார்க்கக்கூடியது. இந்த மாதிரி விஷயம் பார்ப்போம். அந்த மாதிரி காதல் திருமணம் அந்த மாதிரி. இப்போ சுண்டு வரலுக்கு கீழே ஒரு ரேகை கிடந்து அது பக்கத்தில் சின்ன ரேகை கிடந்து அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குன்னு சொல்லக்கூடியது. 2 ரேகை தடிமணம் அந்த மாதிரி ரேகை கிடந்துன்னா அவங்களுக்கு திருமண தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி ரேகை கிடக்கும். இதை திருமண இதில் மாற்றி சிலவங்க சொல்லிடுவாங்க. இப்போ உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த சுண்டு விரல்னு சொல்லி புதன் விரல், இந்த புதனோட அளவு நீளத்தை பார்த்துட்டு இந்த இறுதி ரேகை கணித்து பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கும், அது வெளிநாடா உள்நாடா சொந்தமாக அசலா இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த இந்த சுக்கிரமேடுன்னு சொல்லக்கூடியதுல நட்சத்திர குறி கிடக்கும். இந்த மாதிரி நட்சத்திர குறி கிடந்து இந்த இறுதி ரேகை குருமேட்டை நீளமான ரேகை 2 கவுட்ட ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் திருமணமாக இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல்ல இருந்து ஜெயவேல் பேசுறேன் மேடம். ஜெயவேல் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களுடைய வயது சொல்லுங்க சார். வயது 43 மேடம். ஓகே ஜெயவேல் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு ஒரு 2 கேள்விக்கு பிரச்சனை தீர வழி கேட்கணும். கண்டிப்பா வழி இருக்கும் சார், சொல்லுங்க என்ன கேட்கணும்? முத கேள்வி மேடம், பிரைவேட்ல ஒர்க் பண்றேன், எனக்கு அரசாங்க வேலை எப்ப கிடைக்கும்? 2வது கேள்வி மேடம், பூர்வீக சொத்து எனக்கு எப்ப கிடைக்கும்? பூர்வீகத்துல வீடு கட்டலாமா இல்ல வெளியில மனம் வாங்கி வீடு கட்டலாங்களா? ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தான் பார்க்கல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப இந்த 1 மந்த் பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா. சரியா? இப்போ நான் பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வயசு 43 வயசு சொல்லியிருக்கீங்க, ஜெயவேல்னு சொன்னீங்க, அப்படிதானே? ஆமாங்கய்யா. இப்போ அரசு வேலைன்னா இதுக்கு முன்னாடி கிடைச்சி அது சம்மந்தம் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது சாதகம் வர்ற மாதிரி தான் வரும். புதுசாக இனிமேல் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான் உங்களுக்கு. ஹலோ, சரிங்க ஐயா. ஐயா, ஆமாம், இப்போ அரசு வேலை இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருந்து அதில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கும். புதுசாக நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணி இப்போ திருப்பி இனிமேல் கிடைக்கும். இந்த 43 வயசுக்கு பிறகு அரசு வேலைக்கு வாய்ப்பு கம்மி உங்களுக்கு. சரிங்க ஐயா. வீடுங்க ஐயா. சரி சொல்லுங்க. வீடு உங்களுக்கு 35-42 வயசுக்குள்ள இடம் வாங்க வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ வயசு 43 வயசு ஆச்சு. இப்போ இந்த டைமில் எப்போனாலும் நீங்கள் கட்டலாம். ஆனால் பூர்வீக இடத்துல கட்டாமல் வெளி இடத்துல தான் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டு வாசல் வடக்கு தெற்க பார்த்த வாசல் இந்த மாதிரி அமைச்சு நீங்கள் கட்டுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சாந்தகுமாரி பேசுறேன். சாந்தகுமாரி அம்மா, சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நேத்து என்ன விசாரிச்சீங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாமா? இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எங்க பொண்ணுக்காக தான் மேடம் கேட்கணும். ஐயாட்ட கேட்போன்னு. அவங்க பெயரம்மா? தீபிகா. அவங்க வயது சொல்லுங்க.
28 முடிஞ்சிருச்சு மேடம். மார்ச்சோட ஓகே, நேத்து திருமணம் குறித்து கேட்டிருந்தீங்க இல்லீங்களா தீபிகாக்காக? இன்னைக்கு என்னமா கேட்கணும்? திருமணம் குறித்து தான் மேடம் கேட்கணும். எனக்கு சீக்கிரம் என் பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையணும். கூடிய விரைவிலேயே அமையும் அம்மா, கவலைப்படாதீங்க. சரி, இப்போ இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குமா? எனக்கு வந்து 50ங்க சார். சரி, இது பொண்ணு எத்தனாவது பொண்ணு உங்களுக்கு? முதல் பொண்ணுங்க சார். ஒரு பையன் அடுத்தது. இல்ல பொண்ணு முத பொண்ணு. பொண்ணுக்கு திரும்ப. சரி, இப்ப பொண்ணுக்கு வந்து வயசு 28 வயசு சொல்லிருக்கீங்கம்மா. பொண்ணுக்கு வந்து வேலை 28 முடிஞ்சிருச்சுங்க சார். மார்ச்சோட 29 சரி, 29 நடக்குமா? ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து திருமணம் வந்து உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து 23 24 உங்களுக்கு திருமணம் நடக்கணும். அந்த மாதிரி திருமணம் நடந்துன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால முருகனால உங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கு. இப்போ வந்து 29 வயசு நடக்குன்னா வரக்கூடிய நவம்பர் மாசத்துல திருமணம் கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? சரியா? அத மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் இந்த மாதிரி கரும்புள்ளி கிடக்கூடாது. அந்த பிரச்சனை பார்க்கும். இந்த மாதிரி கரும்புள்ளி பாப்பாவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அந்த மாதிரி சில தோஷங்கள் இருக்கு. செவ்வாய் தோசை நாகதோசம் சொல்லுவோம். அதுவும் கரும்புலினால இருக்கு. அது நீ நல்ல ஜோதிடத்தை பார்த்துக்கோங்க. அந்த நவம்பருக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடந்து கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க செம்பட்ல இருந்து லதா பேசுறீங்க. லதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன். அவங்க பெயர்? சௌமியா. வயது? வயது 18. ஓகே லதாமா, சௌமியாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? என் பொண்ணு +2 ஃபர்ஸ்ட் எழுதி இருக்குங்கம்மா. சரிங்க. அதோட மார்க், எதிர்காலம் இத பத்தி கேட்கணும். ரொம்ப சிறப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். உங்களுக்கு எத்தனாவது பொண்ணுமா இது? ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க சார். சரி, உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? எனக்கு வயசு 40ங்க சார். வீட்டுக்காருக்கு ஒரு 44ங்க சார். சரி, இப்போ பொண்ணுக்கு இப்போ கரெக்டாக 18 தானா? 17 18. சரிம்மா. 2000 சார். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு நல்ல சிறப்பான காலகம், நல்ல மார்க் எடுப்பாங்க. எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கும். அரசு வேலையை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையும் ஒரு சீக்கிரமாக 22க்குள்ளே திருமணம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வரக்கூடிய கணவரும் அரசு வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. எதிர்காலம் நல்லா நீங்கள் மனசில் நினைச்ச மாதிரி எதிர்காலம் பொண்ணுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? கவலைப்படணும். சரியா? இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஓகே, இணைப்புல இல்ல சார். பொதுவா வந்து ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இல்ல நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதை வந்து கைரேகையை வச்சு முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியும்? கண்டிப்பா கணிச்சு சொல்ல முடியும். இப்போ ஜாதகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு போகும்போது ஒரு நபருக்கு செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இருக்குன்னா அந்த டைமில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே அந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும். ஏன்னா ஒரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட டைம், லக்கணம் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உலகத்தில் எந்தெந்த மூலையில் யார் பிறந்தாலும் சரி ராகு தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவ்வளோ பேருக்கு அந்த பலம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நடக்கலாம், ஒரு சிலர் நடக்க போகாமல் இருக்கலாம். ஆனால் கைரேகை சொல்ல அப்படி கிடையாது. கைரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போ அதில் கைரேகையில் நாகதோஷம் செவ்வாய் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து கைரேகையில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா இது வந்து செவ்வாய், இது வந்து ராகதோஷம் பார்க்கக்கூடியது. 2 செவ்வாய் மேடம், உள் செவ்வாய் ஒன்று சொல்லுவோம், வெளி செவ்வாய்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல குறுமேட்டுக்கு நேர கீழே இந்த படத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் தான் நாகதோஷத்தை பார்க்கக்கூடியது. இதில் ராகு ரேகைன்னு இருக்குது. அந்த ரேகையை நம்ம பார்த்து இந்த நபருக்கு அந்த தோஷம் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஜாதத்தில் அந்த மாதிரி தோஷம் இருந்ததுன்னா கைரேகை இல்லைன்னா அந்த தோஷம் வேலை செய்யாது. அப்போ ஜாதத்தில் தோஷம் இல்லை, கைரேகையில் இருந்ததுன்னா அந்தபடி தோஷம் நடக்கும். அப்போ கைரேகை தான் பார்த்து நம்ம சொல்லக்கூடியன்னு சொல்லுவோம். இப்போ ஜாதத்தில் சிலவங்க மாற்றக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். இப்போ செவ்வாய் தோஷம் நாகதுன்னு சொல்லப்போது இப்போ ஜாதத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிலவங்க ஜாதத்தையே மாற்றிடுவாங்க. பெண்களுக்கு பார்த்தா 2 ஜாதகம் இருக்கும். ஆளான ஜாதகம், பூத்த ஜாதகம், பிறந்த ஜாதகம் இருக்கும். ஒரு சிலவங்க இந்த ஜாதகம் செல்லாம் அந்த ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க. ஒரு சில ஜாதி டைமை மாறும், ஜாதகம் மாற்றி கூட அமைக்கலாம். ஆனால் கைரேகை அவங்க என்ன பண்ணாலும் கைரேகை மாறாது. சரி, இந்த இடத்துல அப்படி ஒரு ரேகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கான தீர்வா நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. அது பரிகாரம் சொல்லுவோம். கைரேகை சாஸ்திரப்படி சில பரிகாரங்கள் இருக்குது. அதுக்கு சில மூலிகைகள் அந்த மாதிரி நவதானியெல்லாம் வச்சு சில மூலிகைலாம் முறைப்படி ஒவ்வொரு ரேகையும் பார்க்கும்போது ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும். ஒரு நபருக்கு ஒரு நாகதோஷத்துக்கு பரிகாரம்னா அதே பரிகாரம் இன்னொரு நபருக்கு இருக்காது. அப்போ அந்த ரேகையை நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் அளந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரலோட முதல் ரேகை பார்ப்போம். இது இந்த அளவு எவ்வளோ இருக்குது, குருமேட்டு எவ்வளோ இருக்குது. இது வந்து மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி. இந்த ராசி பார்க்கும், இந்த ராசி அளவுலாம் இருக்கும். இப்போ ஒரு ராசி பார்க்கும்போது ஒரே மாதிரி அளவு இருக்க மாதிரி கைரேகையில் அளவில் பார்க்கும்போது அந்த நட்சத்திரக்குரிய அடையாளம் இதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அந்த மாதிரி பார்த்துக்கிடும். பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அவங்க கை அளவு, அந்த கை ரேகையை பொறுத்து தான் அமையும் இல்லைங்களா? குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் கிடையாது, ஒவ்வொரு கைக்கு மாறுபடும். அப்ப அந்த நபருக்கு வந்து நேரம் வரும்போது அதை பார்த்துட்டு அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு கொடுக்கும். தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் நாகலட்சுமி பேசுறேன் மேம். நாகலட்சுமி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம். ஓகே, உங்க வயது சொல்லுங்க. 28 வயசு ஆகுது. ஓகே நாகலட்சுமி அம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக?
நான் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேன். எனக்கு எப்ப அரசாங்க வேலை கிடைக்கும்னு கேட்கணும். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்களுக்கு வயசு 28, நாகலட்சுமி சொல்லியிருக்குங்க. வீட்டுக்காரர் பேர் வந்து முருகன், கடவுளுடைய பேர் இல்ல பேர் 2 பேர்ல கூப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குமாம்மா? கண்ணாயிரம் சார். என்னம்மா? கண்ணாயிரம். 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 அதான் இன்னும் வேற எதுவும் பேருக்கு அந்த ஒரு பேர் தானே? ஒரு பேர் தான் சார். பட்ட பேர் கிடையாது. சரி சரிம்மா. இப்போ வந்து வேலை வந்து அவருக்கும் அரசு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குமா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வயசு 28 வயசு சொல்லியிருக்கீங்க. அநேகமாக 30, 31 வேலையில் இருப்பீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? முத்துச்சாமி மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சின்னசாமி மேடம். ஓகே, அவருக்காகவா? அவருடைய வயது சொல்லுங்க. வயசு 27 மேடம். இடம் வாங்கி வீடு கட்டினேன். சரிங்க. அவருக்காண்டி கேட்டேன். ஓகே, இடம் வாங்கி வீடு கட்டணுமா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். நீங்க தான் சின்னசாமியா? இல்ல சார், நான் முத்துச்சாமி சார். அவரு மச்சான் சார், ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு நீங்க கேட்கீங்களா? ஆமா சார். அவர் பக்கத்தில் இருக்காரா? அவர் பக்கத்துல இல்லை சார். இல்லை, அவருக்கு எதுவும் உங்கள்கிட்ட பணம் எதுவும் கேட்டு வீடு கட்ட யோகம் எதுவும் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணீங்களா? அவருக்கு நீ கேட்க அந்த சந்தேகம் மாதிரி தான் கேட்டேன். இல்லை சார். ஹலோ. ஆமாம் சார். சரி சரி. உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? எனக்கு வயசு 35 சார். சரி சரி. இப்போ நீங்கள் எதுவும் அவருக்கு பணமோ வேறு இடம் சப்போர்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருந்தாலும் 2 வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரி யோகம் இருக்கே. இப்போதைக்கு கொஞ்சம் தடங்கள் பிரச்சனை இருக்குது. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், சித்ரா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சித்ராமா, சொல்லுங்க. அவருடைய பெயரம்மா? அருண்குமாருங்க பேரு. டிப்ளமா படிச்சிட்டு இருக்கா. ஓகே, அருண்குமாரோட வயது சொல்லுங்க. 22ங்க மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் அவருக்காக? பதட்டப்படாம கேளுங்க. படிப்புக்கு சொல்ற லைன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கல. ஓகே, படிப்பு குறித்து என்னம்மா தெரிஞ்சுக்கணும்? படிப்புக்கு அரியர் நிறைய இருக்கு. மறுக்க படிப்புக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்கறேன். ஓகேம்மா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி, தேங்க்யூ. வணக்கம்மா, என்ன பேர் சொன்னீங்க? அருண்குமாருங்கம்மா சார். வயசு? வயசு 22ங்க சார். சரி, இப்போ பையன் பக்கத்தில் இருக்காப்லையா? ஆமா, இருக்காங்க சார். சரி, ஒன்று அரியர்லாம் அவங்க எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த உள்ளங்கையில் வந்து இந்த மாதிரி கரும்புலி கிடக்கணும்னு நினைச்சு அடிக்கடி சொல்லுவோம். உங்களுக்கோ பையனுக்கோ அந்த உள்ளங்கையில் பாருங்கள், விரல் இந்த மாதிரி இடத்துல கரும்புலி கிடக்கிற மாதிரி பிரச்சனத்தில் தெரியுது. அது மாதிரி பையனோட ஜாதத்தில் வந்து 2வது கட்டம் 12வது கட்டத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா அந்த நம்பர் செல் நம்பர் டிவியில் ஓடிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த கரும்புலியை பற்றி உங்களுக்கு சில பரிகாரம் சொல்லுவோம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கும் கூட பையனோட கைரேகை ஸ்கேன் இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா கூட அந்த கரும்புலி கிடக்கான்னு பார்த்துட்டு சில பரிகாரம் அந்த மாதிரி கிடக்கிற மாதிரி பிரச்சனை மூலமா தெரியுதுமா. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க, அரியர்லாம் முடிச்சிடலாம், வேலை நல்ல வேலையில் இருப்பாங்க, கவலைப்பட வேணாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அருணாச்சலம். அருணாச்சலம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடி மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். ஓகே, உங்க வயது சொல்லுங்க சார். 34. ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்யா, உங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வயசு சொல்லுங்கய்யா. சண்முகலட்சுமி. இந்த மூத்த குழந்தைக்கு? ஹலோ சார், டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. 13 வயசு. மணிசங்கர். சரியா, உங்களுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ள வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே, கவலைப்படணும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவலைப்படணும். சரியா? அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க நிறைய பேருக்கு வந்து கரும்புள்ளி கையில இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? பொதுவாகவே கைகள்ல வந்து கரும்புள்ளி எங்கெல்லாம் இருந்தாக்க நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ கரும்புள்ளி எந்த கைரேகையில் வந்து விரலையோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரு விரல், இது வந்து சனி விரல், சூரிய விரல், புதன், அது மாதிரி வந்து குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சுக்கிரமேடு சொல்லலாம். அப்போ எந்த மேட்டு எந்த ரேகையில் கிடந்தாலும் கெட்ட பலன் தான் சொல்லுவோம். அது ஒன்றுக்கும் பலன் மாறும். இப்போ இது ஆள்காட்டி ஒரு குருமேட்டில் இந்த மாதிரி கிடந்தால் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு பதவி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி கெட்ட பேர் அவர் பேர் வரக்கூடிய இருக்கும் குருமேட்டில் கிடந்தா. இது சனி வரலன்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு வரல நடுவரலன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கிடந்தா அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த உள்ளுக்குள்ள ரேகையை பார்த்து எந்த டைமில் இது நடக்கும், எந்த ரூபத்தில் நடக்கணும், அதுக்கு சில பரிகாரம் சொல்லி கொடுப்போம். அது மாதிரி இந்த சூரிய வரலன்னு சொல்லக்கூடிய மோதிர வரல் இந்த இடத்துல கிடந்தா அவங்களுக்கு வந்து சமூகத்து திடீர்னு கெட்ட பேர் பேர் திடீர்னு விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், அரசு சம்மந்தம் சில எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பெரியவங்களோட கைரேகையில் அந்த மாதிரி கிடந்தால் அது ஆண் கைன்னு சொல்லுவோம். அப்போ ஆண் குழந்தையில பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது ஒரு குழந்தையோட கைரேகை கிடந்தால் அப்பாவை பற்றி சொல்லுவோம். அந்த தந்தைக்கு அந்த மாதிரி கண்டங்கள் வரக்கூடிய அப்போ ஒரு நபர் கைரம்புலி கிடையாது அந்த நபருக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு கூட கைரேகையில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து புதன் வெள்ளன்னு சொல்லுவோம். இது வியாபாரத்தில் நஷ்டம் வரக்கூடியது. அந்த மாதிரி புதனில் கரும்புலி கிடந்தா ஒரு பெண்ணோட கைரேகை இருந்தால் கணவருக்கு சில கண்டங்கள் வரக்கூடிய முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம். 5வதான இந்த கட்டை விரல்ல கரும்புள்ளி இருந்தா எப்படி இருக்கும்? கட்டை விரல்னு சொல்லக்கூடிய தாய் விரல்னு சொல்லுவோம். ஜாதத்துல இருந்து லக்கணத்தை கணிக்கிறது இந்த கட்டை விரல் தான். பார்த்தீங்கன்னா நம்ம கை நாட்டு இந்த மாதிரி கைரேகைலாம்
ஆவணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருவிரல் இடம். இந்த பெருவில் முக்கியமானது வந்து ஜாதகத்தில் லக்கணம் சொல்லக்கூடியது. இது வந்து தாய் விரல்னு சொல்லக்கூடியது. அப்போ அதை அடுத்த வந்து சுக்கிர விரல்னு சொல்லுவோம். அது வந்து சுக்கிரமேடு தாய் விரல். அப்போ இந்த கட்டை விரல் வந்து எந்தெந்த பாகத்தில் என்னெல்லாம் கிடக்குன்னு பார்த்துட்டு இது வந்து பொதுவாக கட்டை விரலில் கரும்புல இருந்தால் கெட்ட பழம் தான். இது வந்து பூரிய சொத்து. இப்போ அப்பா அம்மா சொத்து இருந்துன்னு வச்சு இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த மாதிரி கரும்பு இருந்தால் அது கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது முன்கூட்டி தெரிஞ்சால் சில பரிகாரம் பண்ணலாம். அதே கட்டை விரலில் அளந்து பற்றி அதை எந்த இடத்துக்கு கிடக்குமோ அதை மாதிரி அவரோட ஒரு அந்த நபரோட தாய்க்கு வியாதியில் வரக்கூடியது, எந்த விதத்தில் வியாதி வரும், நோய் வரும், அதை நம்ம கண்டுபிடிச்சலாம். அவனுக்கு மரணம் கண்டுபிடிக்கலாம். அடுத்த அளவு மனைவிக்கு சில கெட்டு பேர் அவுப்பேர் வரக்கூடிய தார தோஷங்கள் இதெல்லாம் வந்து இந்த பாகம் கட்டவரிலேருந்து சுக்கிரமேட்டு வரைக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். அந்த நபருக்குடைய குழந்தைகள் பெண் குழந்தை சம்பந்தம் சந்தானம் இந்த மாதிரி பார்க்கக்கூடியது இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு வெட்டி எங்கே போனாலும் வெட்டின்னு இப்படி காணிக்கும் போது அந்த இடத்துல கிடந்தா எங்கே போனாலும் தோழியாக வந்துட்டு இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். கட்டவரில் கரும்புலி கிடக்கக்கூடாது. ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எதை பார்த்து கணிச்சுக்கணும், கைரேகை பொறுத்த மட்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சார் எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க வயது? 33 மேடம். ஓகே கார்த்திக் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? 1.5 வருஷமா வந்து மேடம் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சி இருக்கு மேடம். இன்னும் ரெடி ஆகல மேடம். கார்த்திக் சார் கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கையா, வயசு வந்து 33 வயசு சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்கார அம்மாக்கு வயசு சொல்லுங்கய்யா. வீட்டுக்கார அம்மாக்கு 28ங்க மேடம். 28. இப்போ 28னா அந்த 1 வருஷம் ஆச்சுங்க உங்களுக்கு இந்த கால் உடைஞ்சு, அப்படி தானே? ஆமாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பிரச்சனை பார்க்கும். இப்போதைக்கு உங்களுக்கு குணமாகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஒரு 3-4 மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் 35 வயசுலேருந்து 42 வயசு வாழ்க்கையில் நல்ல சிறப்பான காலகட்டம் வரும். கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, என் பேர் விஜயாங்க. விஜயம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்துங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு போக்குறேங்க. ஓகே, உங்க வயது? 47. ஓகே விஜயம்மா, என்ன கேட்கணும் உங்களுக்காக? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. பசங்க பிரச்சனையா அதிகமா இருக்கு. ரூபாவும் வெளியே கொடுத்ததெல்லாம் வரல. ஓகே விஜயம்மா, இது எல்லாத்திற்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா, உங்களுக்கு வயசு 47 வயசு சொல்லியிருக்கீங்க. வீட்டுக்கார பேர் வயசு சொல்லுங்கம்மா. அவர் 52ங்க. சரி, இந்த பணம் எல்லாம் வெளியில கொடுத்தது நீங்க கொடுத்துருக்கீங்களா, அவங்க கொடுத்துருக்காங்களா? அவர் தான் கொடுத்துருக்காரு. சரிம்மா, அவருக்கு வந்து 48 வயசு. இப்போ வயசு 52. இப்போ 48 வயசுலேருந்து ஒரு 4 வருஷ காலமே கொஞ்சம் விரயங்கள், இந்த மாதிரி மருத்துவ செலவு விரயங்கள், வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நினைப்ப ஜாதத்தில் கிரகங்கள் திசைகள் சரியில்லை, யாரும் பில்லி சூனியம் இருக்கான்னு கூட நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது. அந்த கையில் வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது கரும்புள்ளி கிடக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஹலோ, கேட்குதா? அவங்க இணைப்புல இருக்காங்க. ஆமாம், அந்த 2 கையும் பாருங்கள், உங்கள் கையும் வீட்டுக்கார கையும் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கரும்புள்ளி கிடக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த வயசு சொல்லும்போது அந்த கரும்புள்ளியோட தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த வருஷத்தில் ஆவணி மாதத்துல ஓரளவு படிப்படியாக முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரும்புள்ளி மட்டும் கிடந்துன்னா எனக்கு ஃபோன் பண்ணி திருப்பி நீங்கள் பேசுங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நான் சென்னையில் இன்னைக்கும் நாளைக்கும் சென்னையில் தான் இருப்பேன். நேராக கூட வந்து பார்த்துக்கலாம். சரியாம்மா? அழைப்பிற்கு நன்றி சார். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையில வந்து ஏற்றங்கள் வேணும், மகிழ்ச்சி வேணும், வெற்றி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதிர்ஷ்டம் அது இஷ்டமா இல்லாம நம் வசம் இருந்தால் நிச்சயமா வாழ்க்கையில இது எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ரேகை அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? உலகத்துல இருந்து அதிர்ஷ்டம் வந்து பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்குமா. ஒரு உடல் ஆரோக்கியம் ஒரு அதிர்ஷ்டம் தான், பேசக்கூடிய திறமை ஒரு அதிர்ஷ்டம் தான், படிக்கக்கூடிய திறமை ஒரு அதிர்ஷ்டம் தான், பணம் ஒரு அதிர்ஷ்டம் தான், அப்புறம் மனைவி கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம், குழந்தைகள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம், இப்படி பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கு. இப்போ இங்கே கைரேகையில் பார்க்கும் அவங்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ நிறைய பேர் கிடைக்கிறது படிச்சுட்டு வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பந்தாவரம், இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தான் எதிர்பார்க்காங்க. அதிர்ஷ்டம் பணம் மட்டும் அதிர்ஷ்டம் பலவிதமான அதிர்ஷ்டங்களுக்கு. அப்போ கைரேகை நம்ம பார்த்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆள்காட்டி வரல, இந்த குருமேட்டில் வந்து மச்சம் கடந்ததுன்னா, இப்போ கரும்புள்ளி சொன்னாலும் அது மச்சமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆளாக இருப்பாங்க. திடீர் பதவி உயர்வு ஏற்படும். ஒரு சின்ன நிலையிலிருந்து பல கோடிக்கு சம்பாதிக்கணும், குறுகிய காலத்தில் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி சாலைமன் ரேகை, குறுமலைன்னு சொல்லக்கூடிய ரேகை, கோடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடந்து அவங்க உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுக்கல அந்த நபர் இருப்பாங்க. அது மாதிரி முக்கோண ரேகை அந்த குருமேட்டில் கடந்தா, சதுர ரேகை கடந்தா, பல பில்டிங் கட்டுற மாதிரி, வாகன யோகங்கள் நிறைய பிரபலமாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி அடையாளம். அப்போ ஒவ்வொரு விரலையும் நிறைய அடையாளங்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு விரலுக்கே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி கிடக்கும், வளையம். இந்த மாதிரி கிடந்தால் உங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடியது, அப்போ ரொம்ப பிரபலம் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ரேகன்னு சொல்லுவோம். இது வந்து வியாபார சம்மந்தமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களுக்கு, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பதவி வரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி குறு வளையத்தில் சனி வேரில் ஒரு அடையாளம் கிடக்கும். அதை மாதிரி சூரிய ரேகையில் சொல்லுவோம். இந்த சூரிய வேரில் சூரிய மேட்டில் வந்து நட்சத்திரக்குரியோ இந்த மாதிரி வளையம் கிடந்துன்னா அவங்களுக்கு வந்து அரசியலில் வந்து நல்ல பிரபலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி சூரிய ரேகைன்னு சொல்லுகிற இந்த சூரிய விரலுக்கு நோக்கி உள்ளங்கையிலேருந்து சூரிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த சூரிய ரேகை இருந்தாலும் இந்த மாதிரி சினிமா துறையில் அது மாதிரி அரசியலில் ரொம்ப பிரபலம் இருக்கணும் அந்த மாதிரி ரேகை இருக்கும்.
இந்த வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு சனி ரேகை இருக்கும். இதெல்லாம் 2 ரேகை கிடந்துன்னா அந்த மாதிரி 2 துறை சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ரேகை நிறைய அதிர்ஷ்டமான ரேகைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுண்டு விரல்னு சொல்லக்கூடிய ரேகையில் குரு வளையம் மாதிரி கிடந்ததுன்னா உங்களுக்கு மனைவி மூலியமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கல்யாணம் வரைக்கும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க. கல்யாணம் திருமணம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது மூலியமாக சில யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதோட பெண்ணோட கயிறு தான் கணவர் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி இந்த குருமேட்டுக்கு கீழே ஒரு வரை மாதிரி கிடந்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, குழந்தைகள் பிறந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு, சொந்த வீடு கார் பங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அவங்க எந்த தலைமுறையில் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு அவங்களோட கையை பார்த்து நம்ம சொல்லலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கைகளை பார்த்தே கணிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் சௌந்தர்யா பேசுறேங்க மேடம். சகுந்தலாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சில இருந்து கால் பண்றேங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இது குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அத பத்தி கேட்கணும் மேடம். ஓகே சகுந்தலாமா, உங்க வயது சொல்லுங்க. 24. ஓகே சரி, இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வீட்டுக்காருக்கு பேர் வயசு சொல்லுங்கம்மா. கணேசன் சார். அவருக்கு வயசு? வருமானமே பத்தலங்க சார். அதாவது குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிட்டே இருக்குங்க சார். ஆமா, இது வயசு ஆகுது, அடிக்கடி உடம்பு சரியாம ஆயிட்டு இருக்கு. அதாம்மா வீட்டுக்கு குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்குங்க சார். அம்மா, உங்க கணவருடைய வயது சொல்லுங்க. கணவருடைய வயது 29ங்க சார். சரிம்மா, இப்போ வந்து பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குமா? வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்க மாதிரி தெரியும். பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்க்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை பார்க்க எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து வருமானம் இப்போ கம்மி, வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் முடியாத மாதிரி அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ அவருக்கு வந்து வயசு 29 சொல்லியிருக்கீங்க கணவருக்கு, அப்படி தானே? ஆமாம், 31 வயசு வரைக்கும் வருமானம் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 31 வயசுக்கு பிறகு வருமானங்கள் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக இருப்பீங்க. மனசை போட்டு குழப்ப வேண்டாம், எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாமா. அழைப்பிற்கு நன்றி சார். கைரேகை குறித்த எக்கச்சக்கமான விளக்கங்கள் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அது மாதிரி எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே ஒரு புதுக்கோட்டை, அங்கே தான் நான் வந்து சொந்தமாக அந்த மாதிரி முருகங்களை அமைச்சு கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்த்துட்டு அங்கே நேரம் வந்து என்ன பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி என்ன நேரம் பார்க்குறது சென்னையில் இன்னைக்கு நாளைக்கு சென்னையில் பார்க்கலாம். வாரம் எல்லா நாளும் வெள்ளியும் சனி 2 நாள் சென்னையில் பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் வந்து மதுரைக்கு 17ஆம் வரேன், 18ஆம் ஸ்ரீரங்கத்துக்கு வரேன். அது மாதிரி பார்த்தா 25ஆம் சேலத்துக்கு வரேன். அது மாதிரி 26ஆம் பாண்டிச்சேரிக்கு வரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி தஞ்சாவூர் கோயம்புத்தூருக்கு வரும். அந்த நேரில் என்ன பார்க்கணும், முன்பதிவு பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருங்க, பதிவு பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்கு பார்க்கணும், சென்னையில் பார்க்கலாம். அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்பு. வணக்கம்.